இன்னைக்கு வீடியோல இந்த மாதிரி ஒரு கிட்டப் ப்ரொஃபைலை எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம். ஏன் இந்த மாதிரி ஒரு கிட்டப் ப்ரொஃபைல் நமக்கு தேவை அப்படின்னா, நீங்க வந்து யாருக்காச்சும் உங்களோட கிட்டப்போட ப்ரொஃபைல் வந்து சென்ட் பண்றீங்க, இல்ல உங்க ரெஸ்யூமேல மென்ஷன் பண்றீங்க அப்படின்னா, அவங்க பார்த்த உடனே இந்த பையனுக்கு இவ்வளோ தெரியுது, இவன் வந்து நல்ல டெவலப்பராக தான் இருப்பான் அப்படின்ட்டு ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த கிட்டப் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் உங்களால் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆண்ட்ராய்டு டெவலப்பராக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் iOS டெவலப்பராக இருக்கலாம், இல்லை விண்டோஸ் டெவலப்பராக இருக்கலாம். இந்த மாதிரி டைமில் எல்லாரும் போயிட்டு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு தான் வந்து GitHub நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, என்னோட நேம் இன்க்ளூட் பண்ணிருப்பேன், அண்ட் என்னோட போர்ட்ஃபோலியோ, நான் கரண்ட்லி எதுல வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கேன், என்ன எப்படி ரீச் அவுட் பண்ணணும், அண்ட் எனக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதுக்கப்புறம் என்னோட யூடியூபோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டிருப்பேன், எனக்கு என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் தெரியும் நான் போட்டுருவேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு GitHub ப்ரொஃபைல்ல வந்து நீங்க எக்ஸ்போஸ் பண்றதுக்கு. உங்களுக்கு தெரியாததெல்லாம் போட்டு வச்சிடாதீங்க, தெரிஞ்சதை மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கடுத்து வந்து என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்றேன், எனக்கு நான் இப்போ கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க மெஷின்ஸ்லாம் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்னோட GitHub ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து என்னோட லீட் கோட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். பிகாஸ் நான் வந்து இப்போ ஒரு ரெக்ரூட்டருக்கு அனுப்புறேன்னா அந்த மாதிரி டைமில் அவங்க வெறும் இதை மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே அவங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கடுத்து நான் GitHubல எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கேன் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். இது எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம கற்றுக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து நான் மார்க் டவுன்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துட்றேன். அப்போ தான் வந்து இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் வந்து மாடிஃபை பண்ணிக்க முடியும். அண்ட் ட்ரஸ்ட் மீ, பிஃபோர் ரீடிங் மார்க் டவுன் அண்ட் ஆஃப்டர் ரீடிங் மார்க் டவுன் நீங்கள் எடுக்கிற நோட் டேக்கிங் ஸ்டைலே வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. நீங்க எடுக்கிற எல்லா நோட்ஸுமே வந்து பயங்கர அட்ராக்டிவா உடனே பாயிண்ட்ஸை வந்து நோட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டிங் வந்து எப்படி மென்ஷன் பண்ணணும்னா, ஹேஷ்டாக் அப்படின்னு போட்டுட்டு மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். இது வந்து இருக்கிறதுலே பிக்கஸ்ட் டைப் ஆஃப் ஃபாண்ட் வந்து ஹெட்டிங் 1. அதுக்கப்புறம் வந்து ஹெட்டிங் 2, இது வந்து கொஞ்சம் சின்னது. இதில் என்ன இருக்குன்னா வந்து 2 ஹேஷ்டாக் போட்டிருப்போம். இந்த மாதிரி வந்து 6 ஹேஷ்டாக் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இது பேசிக்கலி HTML இருக்க H1 H6 மாதிரி. ஸோ இது வந்து ஹெட்டிங்னு நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வந்து வேறு ஏதாவது கூட போட்டு பார்க்கலாம். ஸோ இதில் 6th ஒன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து இதோட கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது டெக்னிக்கலி ஹெட்டிங் கிடையாது, இது வந்து சப் ஹெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுறீங்க, இல்லை வந்து நீங்கள் ஒரு டாக் எழுதுறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து சப் ஹெட்டிங்கை மென்ஷன் பண்ணிங்கன்னா அது வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது போல்டாக மாற்றணும். ஒரு இப்போ ஹரிஷ் அப்படின்னு ஒரு இது இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் போல்டாக மாற்றணும்னா 2 ஸ்டார் யூஸ் பண்ணிங்கன்னா, 2 ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து போல்டாக மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இட்டாலிக்காக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து ஒரே ஒரு ஸ்டார் போட்டிங்கன்னா அது வந்து இந்த மாதிரி இட்டாலிக்காக மாறிடும். அதுக்கு அடுத்தது வந்து பிளாக் கோட்னா வந்து இது வந்து தனியாக தெரியணும். இது வந்து ஒரு யூசருக்கு வந்து ஒரு நோட் வந்து நீங்கள் போடுறீங்க, பாயிண்ட் டு பி நோட்டட் அப்படின்னு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து பிளாக் கோட் யூஸ் பண்ணலாம். இது வந்து எப்படி போடுவோம்னா, இந்த கிரேட்டர் தென் சிம்பிளை போட்டுட்டு ஒரு ஸ்பேஸ் போட்டு கொடுக்கணும். இதில் வந்து ஸ்பேசஸ் வந்து நல்லா நோட் பண்ணுங்கள், நான் எந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுக்குறேன், எந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது நம்பர் லிஸ்ட், உங்களுக்கு வந்து ஆர்டர் லிஸ்ட் 1 2 3 அப்படின்னு வேணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி 1 போட்டு டாட் போட்டு ஸ்பேஸ் போட்டு மென்ஷன் பண்ணிங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நீங்கள் இங்கே பாருங்கள், இது வந்து என்னால் செலக்ட் பண்ண முடியல 1 2 3 பிகாஸ் வந்து இது வந்து மார்க் டவுன் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு எல்லாமே அன்ஆர்டர்டாக வேணும், அதாவது புல்லட் பாயிண்ட்டில் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஹைஃபன் போட்டுட்டு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து ஒரு கோடை வந்து மென்ஷன் பண்ணணும். ஒரு பீஸ் ஆஃப் கோடை வந்து சும்மா 1 லைன் நீங்கள் ஒரு சென்டென்ஸ் எழுதிட்டு இருக்கீங்க, அதில் ஒரு கீவேர்ட் மென்ஷன் பண்ணுறீங்கன்னா அது வந்து சிங்கிள் பேக்டிக்கில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து ட்ரிபிள் லைன்ஸ் போட்டிங்கன்னா வந்து இது வந்து லைன் பிரேக்குன்னு சொல்லுவாங்க. சும்மா ஒரு ஹாரிசான்டல் லைன் போட்டுருவோம். இது வந்து HR டேக்ல வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். GitHubோட ரீட்மி ஃபார்மேட் வந்து கொஞ்சம் HTML சப்போர்ட் பண்ணும், மார்க் டவுனும் சப்போர்ட் பண்ணும். பட் ஆனால் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களால் வந்து நிறைய விஷயத்தை பண்ண முடியும். இப்போ வந்து நான் ஒரு லிங்க் வந்து மென்ஷன் பண்ணுறேன், அதாவது இதை கிளிக் பண்ணால் என் வெப்சைட்டுக்கு போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எதை வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து சிங்கிள் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல வந்து போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து நீங்க மென்ஷன் பண்ற லிங்க் வந்து நார்மல் பிராக்கெட்ஸ்ல C பிராக்கெட்ஸ்ல வந்து போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நீங்க வந்து ஒரு இமேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேல இருக்கிற அதே ஃபார்மேட்டை மென்ஷன் பண்ணிட்டு முன்னாடி வந்து ஒரு கோலன் மட்டும் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இமேஜ் வந்து ரெண்டர் ஆயிடும். ஆனா ஏன் இங்க வந்து நான் ஏதோ ஒன்று எழுதியிருக்கேன் அப்படின்னா, சப்போஸ் இந்த URL வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா அந்த டைம்ல வந்து அது ஒரு இமேஜ்னு கன்வே பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பாருங்க ஏதோ ஒன்று எடுத்துட்டேன், இந்த டைம்ல பாருங்க எனக்கு வந்து அந்த இது போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம வந்து இன்னொரு லைன் பிரேக் போட்டுக்கலாம். இப்போ வந்து டேபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். டேபிள்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பைப் சிம்பிள் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடுங்க. இந்த இடத்துல ஸ்பேஸ் விடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பேஸ் கொடுத்துட்டு உங்களோட காலம் நேம், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஸ்பேஸ், அதுக்கப்புறம் இன்னொரு பைப் சிம்பிள், அதுக்கப்புறம் காலம் 2, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பேஸ். இதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளே பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னா அதுக்கு முன்னாடி வந்து 2 ஸ்பேசஸ் விட்டுருக்கேன். இது ஹெட்டிங் காலம் அப்படின்னு நினைச்சேன்னா நான் வந்து கீழே இந்த மாதிரி சும்மா ஃபியூ லைன்ஸ் போடுறதுனால அது வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்க முடியும். நான் வந்து ஒரு பீஸ் ஆஃப் கோடை வந்து ஆட் பண்றேன் அப்படின்னு நினைச்சேன்னா வந்து நான் இந்த இடத்துல வந்து
ட்ரிபிள் பேக்டிக்ஸை யூஸ் பண்ணி என்னால் போட முடியும். ஃபர்ஸ்ட் லைனில் போடுறது வந்து எந்த லாங்குவேஜ் அப்படின்றத சூஸ் பண்ணி இங்கே பாருங்கள் எனக்கு ஜாவா கிளாஸ்ன்றது வேறு கலரில் இருக்குது, மெயின்ன்றது வேறு கலரில் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு மார்க்டவுன் எடிட்டருக்கு வந்து தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கோடை வந்து மென்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் என்ன லாங்குவேஜை மென்ஷன் பண்ண போகிறீங்களோ அது வந்து ஃபர்ஸ்ட் லைனில் போட்டிங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகும். அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு சில டைம் வந்து டெப்ரிகேட்டட் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து டபுள் டில்டு சைனை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த சிம்பிள் பேர் வந்து டில்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு டாஸ்க் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டு டூ லிஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கிறீங்க. உங்களுக்கே வந்து அப்பப்போ நீங்கள் கிட்டப் ரெபாசிட்டரியில் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் எக்ஸ் அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா அது வந்து மார்க்டு ஆல்ரெடி டிக் பண்ணிட்டோன்னு அர்த்தம். எக்ஸ் போடாமல் வெறும் ஒரு ஸ்பேஸ் போட்டிருந்தீங்கன்னா அது வந்து டிக் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், நான் நினச்சேன் இங்கே கூட என்னால் டிக் பண்ணிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து இன்ட்ராக்டிவாக உங்களால் ஈஸியாக நோட்ஸ் எடுத்துக்க முடியும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹைஃபன் போட்டுக்கோங்க, ஸ்பேஸ் விடுங்க மறக்காம. அதுக்கப்புறம் வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ஸில் தான் இதை போடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டாஸ்க் வேணுமோ அதை வந்து போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து எமோஜிஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக அப்படியே போட்டாலே வந்து சப்போர்ட் ஆகும். அதனால் அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம். அதுக்கு அடுத்தது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா வந்து டபுள் ஈக்குவல்ஸ் போடுங்க. இதுக்கு நடுவில் வந்து ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. இங்கே ஸ்பேஸ் இருந்தால் வந்து இது வந்து ஒர்க் ஆகாது. இப்போ பாருங்கள், என் பேர் மட்டும் இதில் ஹைலைட் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து கீழே வரணும், அதாவது சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. H2 வந்து நம்ம ஹெச்னு எழுதிட்டு கீழே 2 போட்டு தான் ஓ போடுவோம் கரெக்டாக. அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து சிங்கிள் டில்டே சைன் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து 2 ஆயிருக்கும் H2 அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ஃபார்முலா வந்து ரைட் பண்ணுறப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர்னா வந்து மேலே போடுவோம் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் மென்ஷன் பண்ணோம்னா அந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் வேர்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து கேப் சிம்பிள் வந்து மென்ஷன் பண்ணுவோம். இது பேர் தான் வந்து கேப்னு சொல்லுவாங்க, இல்லை கேரட்னு கூட சொல்லுவாங்க. இந்த சிம்பிள் யூஸ் பண்ணால் நம்மளால இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ரைட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கலி மார்க்டவுன் பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது. நான் வந்து என்னோட இதை எப்படி பண்ணேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து எடிட் மோடில் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து நான் பிஹைண்ட் த சீன்ஸில் என்ன பண்ணியிருக்கேன்னு புரியும். ஃபர்ஸ்ட் வந்து நான் டபுள் ஹேஷ் போட்டிருக்கேன் அப்படின்னா இது வந்து ஹெட்டிங் 2. அதுக்கு அடுத்தது எப்பயுமே ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2 வந்து ஆட்டோமேட்டிக்கலி கீழே வந்து ஒரு லைன் வந்துடும். அதுதான் வந்து நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்தது நார்மலாக நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு போட்டுட்டேன். இப்போ வந்து நான் இமேஜை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு டேரெக்டாக இமேஜ் டேக்கே போட்டுட்டேன். பிகாஸ் வந்து இமேஜ் டேக் போட்டேன்னா என்னால் வந்து ஹைட்டும் அதோட விட்டையும் வந்து மென்ஷன் பண்ண முடியும். இதில் பிக்சல்ஸ்லாம் போட தேவையில்ல. எஸ்ஆர்சின்னு போட்டுட்டு எந்த இமேஜ் வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க, நெட்லேருந்து அதை எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஹைட்டு அண்ட் வித்து நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அலைன் ரைட்டுன்னு கொடுத்ததுனால என்னோட அந்த ஜிஃப் வந்து இந்த சைடில் வந்துருந்தது. அதுக்கு அடுத்தது வந்து இதெல்லாம் வந்து நார்மல் எமோஜிஸ். இங்கே வந்து நான் ஹைஃபன் போட்டிருக்கனால அங்கே வந்து புல்லட் பாயிண்டாக வந்திருக்கும். நான் அலைன் வந்து ரைட்னு போட்டதுனால இந்த இடத்துல வந்து நமக்கு ரெண்டர் ஆகியிருக்கு. அதுக்கடுத்து வந்து இதெல்லாம் நான் ஹைஃபன் போட்டிருக்கிறதுனால எனக்கு இந்த இடத்துல வந்து புல்லட் பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து என்னை வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு போட்டுனா வந்து ஒரு பிஆர் டேக் போட்டிருக்கேன். பிஆர் டேக்னா வந்து பேசிக்கலி பிரேக் பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த லைன் இல்லாமல் அடுத்த லைனில் நீ ரெண்டர் ஆகு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இங்கே வந்து என்னோட இமேஜ் டேக் போட்டுட்டு இதில் வந்து நான் ட்விட்டரோட லோகோ வந்து போட்டிருக்கேன், லிங்க்டினோட லோகோ போட்டிருக்கேன். இந்த லோகோ நான் எங்கே இருந்து எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் நான் கீழே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வாக் த்ரூ மாதிரி பார்த்துடலாம். அதுக்கு அடுத்தது இது வந்து இந்த செக்ஷன் நீங்கள் உங்களை பற்றி உங்களோட கரண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கோட் பண்ணீங்கன்னா என்னென்ன லாங்குவேஜஸோ அதோட வந்து இமேஜஸை மென்ஷன் பண்ணுங்கள். அந்த இமேஜஸ்லாம் எந்த வெப்சைட்டில் எடுக்கணுன்றதும் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணுன்றதும் காட்டுறேன். ஸோ இங்கே பேசிக்கலி இந்த இமேஜஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து ஹைட் வந்து 50 அண்ட் வித் வந்து 15 கொடுத்தா தான் வந்து கரெக்டாக இருக்கும். அதை விட பெருசாக போனீங்கனாலும் வந்து அது மொபைல் ஸ்க்ரீனில் பார்க்க ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ 50-50ன்றது தான் வந்து கரெக்டான சைஸ். அதுக்கடுத்து வந்து டூல்ஸ் ஐ யூஸ்ன்றது இது வந்து அவ்வளோலாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. நான் சும்மா அந்த டைமில் கிரியேட் பண்ணதுனால நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஸோ பேசிக்கலி VS Code, பைஷாமு, அதுக்கப்புறம் வந்து கிட்டு, அனகொண்டா, எக்லிப்ஸு, நோஷன்லாம் வந்து ஒரு டூலே கிடையாது. இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ண தேவையில்ல. நான் வந்து இது ரொம்ப எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணதுனால சும்மா மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நான் ஒரு ஆமேச்சராக இருக்கிறப்ப கிரியேட் பண்ண ஒரு வெப்சைட். ஓகே, இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் ஆகாது. அந்த சீக்ரெட் என்ன நான் கடைசியாக தான் சொல்லுவேன். அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒர்க் ஸ்பெக்ஸு, அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல வந்து ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்னோட கிட்டப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் லீட் கோட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் என்னோட கான்ட்ரிபியூஷன் கிராஃப்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் எப்படி வர வச்சேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து சில வெப்சைட்ஸ் இருக்குது. ஒன்று ஒன்றா நான் வந்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து Dev.to இதை நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா பேட்ஜஸ்மே இருக்கும். இதை பாருங்கள், ஜிமெயில், அதுக்கப்புறம் குரூப் மீ, அதுக்கப்புறம் வந்து இப்போ எனக்கு ட்விட்டர் வேணும்னா ட்விட்டர் நான் சர்ச் பண்ணேன், எனக்கு இந்த இடத்துல ட்விட்டர் பேட்ச் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இன்ஸ்டாகிராம் நான் மென்ஷன் பண்ண அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை பாருங்கள், இன்ஸ்டாகிராம் பேட்ச் வந்துருச்சு. இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அந்த இமேஜோட URL பதிலாக இந்த URL எடுத்து போட்டுக்கோங்க. இது வந்து பர்ஃபெக்ட்லி ஃபைனாக வந்து ஒர்க் ஆகிடும். அதுக்கு அடுத்தது shields.io அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இது வந்து நான் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சோஷியல்ஸ்க்கு நான் போய்க்கிறேன்.
இதில் வந்து வீடியோவோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு நான் இங்கே வந்து என்னோட சேனல் ஐடியை மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே என்ன இருக்கோ அதை நான் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட லைவ் சேனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எனக்கு கிடச்சிரும். அப்படி தான் வந்து நான் இதை வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் image.shields.io/youtube/channel/viewsன்னு போட்டுட்டு என்னோட சேனல் ஐடி போட்டிருக்கேன், /subscribersன்னு போட்டு என்னோட சேனல் ஐடி போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எனக்கு இந்த மாதிரி வந்து ரெண்டர் ஆகியிருக்கு. அதுக்கடுத்து இந்த ஐகான்ஸ்லாம் நான் எங்கே எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா iconsite.com இந்த இதில் போயிட்டு நீங்கள் பைத்தான் அப்படின்றதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஒரு லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா அப்படின்னா ஜாவான்னு நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறீங்க, சர்ச் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து நிறைய ஐகான்ஸ் வரும். இதில் வந்து இந்த ஐகான் எனக்கு பிடிச்சிருக்குன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி குடிக்காதீங்க, டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து 48/48 இருக்கட்டும். இதில் வந்து லிங்க் சீரியன்னு ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பேஸ்ட் திஸ் ஃப்ராக்மெண்ட் இருக்கா, இதை காப்பி பண்ணி நீங்கள் போய் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஐகான்ஸ்லாம் எடுக்க முடியும். நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணனாலே இந்த வெப்சைட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஐகான்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து வந்து லீட் கோட் ஸ்டார்ட்டுக்கு வந்து leadcard.jacobin.cool அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நான் கிரியேட் பண்ணுறப்பலாம் இந்த மாதிரி ஒரு வெப்சைட்லாம் கிடையாது. அது சும்மா நான் கிட்டபோட டாக் மட்டும் இருக்கும், அதை பார்த்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து அதை மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிருந்தேன். இந்த இடத்துல வந்து நான் என்னோடய யூசர் நேம் போட்டுக்கிறேன், ஹரிஷ் ப்ரோக்ராமர் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் ப்ரிவியூ கொடுத்தேன்னா என்னோட ஒரிஜினல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இது ஏபிஐ அடித்து எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து என்னோட இது ஃபாண்ட்டை வந்து நான் மாற்றிக்கிறேன். ஃபாண்ட்டை மாற்றிட்டு ப்ரிவியூ கொடுக்குறேன். இப்போ வந்து எனக்கு ஒரு டீசெண்டான ஃபாண்ட்டும் கிடச்சிருச்சு. இப்போ எக்ஸ்டென்ஷனில் போய்ட்டு என்னோட கான்டெஸ்ட்லாம் எனக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சி நான் ப்ரிவியூ கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ்ட்ராவே என்னோட கான்டெஸ்ட்டுமே வந்துடும். அதுக்கடுத்து எனக்கு வந்து கலர் வந்து லைட்டில் இருக்க வேணாம், எனக்கு வந்து டார்க்கில் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் டார்க் மோட்லேயுமே போட்டு என்னால் ரெண்டர் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் மார்க் டவுன் அப்படின்னு கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு லிங்க் கிடைக்கும். இதை வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேசிக்கலி இதுதான் வந்து நான் இந்த இடத்துல என்னோட லீட் கோட் ஸ்டாட்ஸ் அப்படின்னு போட்டு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதுதான் வந்து நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ லீட் கோடை நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கிட்டபோட ரீட்மி ஆக்டிவிட்டி, இந்த ஆக்டிவிட்டி இருக்குல்ல, ஸோ இது பேசிக்கலி வந்துச்சுல, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா இந்த வெப்சைட் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவுமே நான் கிரியேட் பண்ணுறப்போ இந்த வெப்சைட்ஸ்லாம் கிடையாது. இங்கே வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு பிளாக்கே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுக்கிறேன். லைன் கலர் நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ பாயிண்ட் கலர் வந்து நான் ஒயிட்டுக்கு மாற்றிடுறேன். லைன் கலர் வந்து இந்த கலருக்கு வச்சுட்டு அப்புறம் டெக்ஸ்ட் கலருமே வந்து நான் திருப்பி ஒயிட்டுக்கு மாற்றிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த வெப்சைட் கிடச்சிருச்சு. ஸோ இங்கே வந்து எனக்கு லிங்க் கிடச்சிருச்சு. இந்த லிங்க் வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு என்னோட இதில் போய் பேஸ்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து ஹரிஷுக்கு பதிலாக அந்த கிரியேட்டரோட நேம் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் உங்கள் நேமை மட்டும் மாற்றிக்கிட்டாலே போதும். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் வந்து எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இது எப்படி உங்களோட ப்ரொஃபைலில் வர வைக்கிறது அப்படின்றது தான் முக்கியமான ட்ரிக்கே. முதல்ல போயிட்டு உங்கள் கிட்டப் ரெப்போவில் நியூ அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ரெப்போசிட்டரி கிரியேட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் நியூ அப்படின்னு கிரியேட் பண்ணுற டைமில் வந்து உங்களோட யூசர் நேமை அப்படியே எக்ஸாக்டாக வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஹரிஷ் -ஹர் அப்படின்னு நான் டைப் பண்ணால் மட்டும்தான் வரும். இதில் பாருங்கள், இப்போ எனக்கு காட்டுது is a special repository that you can use to add readme to your GitHub profile. Make sure it is public and initialize with readme to get started அப்படின்னு கேட்குதா. இதுதான் பேசிக்கலி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெப்போவில் தான் வந்து நம்ம பண்ணுவோம். இந்த ரெப்போ வந்து கண்டிப்பாக பப்ளிக்காக தான் இருக்கணும். அண்ட் இதில் வந்து readme.mdன்னு ஒரே ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு இது மொத்தத்தையும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கனாலே போதும். ஒன்று உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி ரைட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான வெப்சைட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க அதே கோட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட GitHub லிங்க் கீழே இருக்கும், அதில் போயிட்டு ரெபாசிட்டரி போங்க. ரெபாசிட்டரியில் போயிட்டு ஹரிஷன் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட இந்த ரெப்போ வரும். இந்த ரெப்போவில் போயிட்டு நீங்கள் இந்த ரீட்மியை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டுமே போதும், உங்களுக்கு வந்து அந்த மொத்த கோடுமே கிடச்சிரும். இது உங்களுக்கு கிடச்சிருச்சா, இதில் போயிட்டு நீங்கள் ரா அப்படின்னு கொடுங்க. இதை பாருங்கள், இந்த மொத்த இதுவுமே உங்களுக்கு கிடச்சிருச்சு. இதை அப்படியே காப்பி பண்ணி உங்களோட ரெப்போவில் போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் எனக்கு கிரெடிட்ஸ் கொடுங்க. நீங்கள் வந்து எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டாக இந்த வீடியோக்கு நான் என்ன நினைப்பேன்னா, இதில் போயிட்டு இந்த ஸ்டார்ஸ் அப்படின்னு இருக்கும், இதில் கிளிக் பண்ணி என்னோடய வெப்சைட் வந்து ஸ்டார் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டாக நான் எடுத்துப்பேன். தட்ஸ் மீன் இட். கீப் வாட்சிங். பை.